ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஜோதிடத்தில் ஒரு பலன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா ரொம்ப குயிக்காக எந்த ஒரு இதையும் ரிவீல் பண்ணணுங்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அவ்வளவு எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னாக்க சில விஷயங்களை நம்ம டக்குன்னு அப்படி பார்த்ததும் கண்டுபிடிக்கலாம். சில விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும். இந்த கூர்ந்து கவனித்தல் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் போகிறப்ப என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிராலாம் வரும் பலன்கள் சமயத்தில். இதெல்லாம் எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரு மேஜிக் ஷோ பார்க்குறப்ப பாருங்கள், நம்ம லேமேனாக உட்காந்து மேஜிக் ஷோ பார்க்க மாட்டோம். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி பண்ணினதுமே இதை எப்படி பண்ணியிருப்பாங்க, இது எங்கேருந்து வந்தது, அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி தான் நமக்கு போயிட்டே இருக்குமே தவிர நம்ம முழுமையாக மனசை முழுமையாக அந்த மேஜிக்கில் ஈடுபடுத்தி ரசிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா நமக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால, அதாவது இது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, இது கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். ஒரு செகண்டில் நிறையா புடவையெல்லாம் மாற்றிட்டே வருவாங்கள்ல, ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜோதிடத்துலேயும் அதே மாதிரி தான். ரொம்ப எளிமையாக பலன் எடுத்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுங்கிறது. இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கா, இதில் கல்யாணம் லேட் ஆகும். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கா, திருமணம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு கேது சனி இருக்கா, கல்யாணம் லேட் ஆகும். 7ல் செவ்வாய் உட்காந்துருக்காரா, கல்யாணம் லேட் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கு. சூரியன் சனி சேர்ந்திருக்கா, அப்பனும் பிள்ளையும் ஒத்து போக மாட்டாங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கா, அம்மாவுக்கு முடியாமல் போகும், புனர்ப்பு தோஷம் இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டப்படுவார். சூரியனுக்கு சந்திரன் 6-8-12 இருக்கா, சகட யோகம் இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். ஏன்னா இந்த கஷ்டப்படுறது மட்டும்தான் நமக்கு தெரியும், அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே வருவோம். ஆனால் உண்மை இப்படித்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. இதை தவிர நிறைய சூட்சுமங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சனியும் சந்திரனும் சேர்ந்தா புனர்ப்பு தோஷம் அவங்க அம்மாவை பாதிக்கும், அந்த ஜாதகனுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அது பாதிக்குமானா பாதிக்காது. ஒரு எடுத்துக்காட்டாக சனி சந்திரன் சேர்ந்துருக்கிறது ரிஷபராசியாக இருக்குது, கடகராசியாக இருக்குது அப்படின்னாக்கா அது பாதகம் பண்ணாது. இன்னும் சொல்லணும்னா யோகம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் மகர ராசியாக இருக்குது அல்லது கும்பராசியாக இருக்குது அல்லது துலாராசியாக இருக்குது அப்படின்னாலும் அப்போவும் யோகம் தான் செய்யும், தோஷம்லாம் பண்ணாது. அப்போ நம்ம எப்படி பார்த்து வச்சுருப்போம் அப்படின்னா, சனி சந்திரன் சேர்ந்துருக்கா, அப்போ இது பஞ்சாயத்தில் தான்ப்பா நிற்கேன், இது சிக்கல் அதையா நிற்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே இருப்போம். ஆனால் அப்படி என்னமும் சிக்கலில் போய் மாட்டிக்கிறோமா அப்படின்னாக்க மாட்டாது. அப்போ நம்ம படிக்கிறத எப்படி படிக்கிறோம், சுக்கிரன் வாகனகாரகன் அப்படின்னு படிக்கிறோம். சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு உரிமையானவர். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் அவருக்கு வண்டி வாகனம் நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி ஆகிறார், அல்லது துலாத்தில் ஆட்சி ஆகிறார், இல்லை ரிஷபத்தில் ஆட்சி ஆகிறார், அல்லது மீனத்தில் உச்சமாகிறார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னாக்க, அடேங்கப்பாயே உனக்கு பிரமாதமான வாகன யோகம் இருக்கியா, நீ பைக் வாங்குவ, கார் வாங்குவ, வண்டி வாங்குவ அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்கிறோம்னு வைங்க. இது நம்ம நாலேஜுக்கு உட்பட்டு சரி. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போங்க. எத்தனையோ பேர் ஏர்வேஸ் கம்பெனி வச்சுருக்காங்க இல்லையா, ஃப்ளைட் கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்கும்? எத்தனையோ பேர் வெசல்ஸ் வச்சுருப்பாங்க, கப்பல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்கும்? அதுவும் சிலர் பார்த்தீங்கன்னா பல்க் கேரியர் வச்சுருப்பாங்க, அதாவது இந்த சரக்கு கொண்டு போகிற கப்பல்லாம் வச்சுருப்பாங்க. சிலர் குரூஸ் வச்சுருப்பாங்க, குரூஸ் ஓனர் இருப்பார்ல, அந்த குரூஸுக்கு இருக்க ஓனர் ஒரு வாகன யோகத்தில் தானே இருக்கணும். குரூஸ் வச்சுருக்காரு, கப்பல் வச்சுருக்காரு அப்படின்னாக்கா அதுவும் ஒரு ஓனர் இருப்பாங்கல்ல. எத்தனையோ குரூஸ் கம்பெனி இருக்குது, அதுக்கு ஓனர் இருப்பாங்க. இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தால் அது ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு சீஃப் இருப்பார்ல, அவருக்கு அந்த வாகன யோகம் இருக்கணும்ல. அப்போ தானே அந்த அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அவர் ஓனராக இருக்க முடியும். அப்போ அதெல்லாம் எப்படி வருது? இப்போ நமக்கு 4ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்குது, நீ கியர் வண்டி வாங்கலாம்ப்பா, நீ மொப்பட்டே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, அல்லது நீ கார் வாங்கி ஓட்டுற அமைப்பு இருக்குது, நீ ஒரு செகண்ட் ஹேண்டில் கூட வண்டி வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்கிறோம். ஆனால் அப்போ இதை யாருக்கு சொல்கிறது? இந்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இந்த வேரியேஷனை எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு சின்ன லெவலில் பார்க்குறதுங்கிறது ரைட்டு, ஒரு பெரிய லெவலில் பார்க்குறதுங்கிறதையும் சின்ன லெவலில் பார்க்குறதையும் கம்பேர் பண்ணிங்கன்னாக்க நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும், எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, பலன் பார்க்குறேங்கிற அந்த நுட்பம் இருக்குது இல்லையா, அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துக்கிற முடியும். ஏன்னா எத்தனையோ பேர்த்துக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கும், ஆட்சியாக இருக்கும். நம்மள இப்போ பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர்த்துக்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர்த்துக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும், உச்சமாக இருக்குது. எல்லாரும் கப்பல் கம்பெனியாக வச்சுருக்கோம், இல்லை எல்லாரும் ஏர்வேஸ் வச்சுருக்கோமா, இல்லை அட்லீஸ்ட் எல்லாரும் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோமா, ஒன்றும் கிடையாதுல்ல.
ரைட்டா? இன்னும் சொல்லணும்னா பிரைவேட் வந்து இந்தியன் ரயில்வேயை வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து சொந்த ரயில் மாதிரி எல்லாம் வச்சு ஓட்டுறாங்கங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. அப்படி நம்ம ஒரு ரயில் வாங்கியிருக்கோமா, இல்லை லாரி வாங்கியிருக்கோமா, பஸ் வாங்கியிருக்கோமா அப்படின்னாக்க இல்லை. ஆனால் சுக்கரன் ஆட்சியாக தானே இருக்காரு, உச்சமாக தானே இருக்காரு அப்படின்னாக்க இருப்பார். ஆனால் இட் ஹேஸ் அ லிமிட்டேஷன். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளேயே தான் சுற்றி வர முடியும், அதை தாண்டி போக முடியாது. அதாவது அரச யோகத் அரசர்களாயினும் மரபு தண்ணீர் பிறந்திடில் மன்னனாம் உரை சரி யோகங்கள் பல்குலத்தோர்க்கனில் நிருபருக்கு நிகரிடம் ஆளுமே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரச யோகத்துல பிறந்தவனுக்கு, ராஜா வீட்டில் பிறந்தவனுக்கு ராஜயோக ஜாதகம் இருந்துச்சுன்னா அவன் ராசாவாயிருவான். அதாவது அதே இது வந்து ஒரு மந்திரி அல்லது ஒரு சிப்பாயுடைய வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு ராஜயோகம் இருந்ததுன்னா அவன் அதுல சிறந்த நிலையில வருவானே தவிர ராஜாவாயிர மாட்டான் எல்லா பேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அப்போ ஜோதிடத்துல வந்து பல படிநிலைகள் இருக்கு. இப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு குடும்பத்தில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த குடும்ப வாழ்க்கை நிலைக்காது. ஈடுகதிர் செவ்வாய் கூட எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவையாவாள் அப்படின்னு சொல்லி இதனாலேயே நிறைய கல்யாணங்கள் நின்று போயிருது. ஆனால் ஆக்சுவலாக அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து விதவா யோகம் இருக்குமா, அதாவது மாங்கல்யம் நிற்காதா அப்படின்னா அப்படிலாம் எடுத்துக்கவே முடியாது. என்ன காரணம், மேஷத்திலேயோ விருச்சகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்ததுன்னா, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்ததுன்னா, ஏன் மகரத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த தோஷமே கிடையாது. அதே இது வேற ஏதோ ஒரு இடத்துல சேருது, ஐயா நீ சொன்ன மாதிரி சேரலையா, மேஷத்துல விருச்சகத்துல சிம்மத்துல மகரத்துல இந்த 4 ராசிலையும் சூரியன் செவ்வாய் சேரல, வேற ராசியில சேர்ந்துருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு விதவா யோகம் இருக்கு அப்படின்னா அப்பயும் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி, அதாவது குரு பார்த்திருப்பார். அதை குரு பார்த்தா கோடி கூட்டம் நீங்கும்றாங்க. அப்ப எப்படி இது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது எப்படி அடிவிடும்? சரியா? அப்போ இந்த பாதிப்புல இருந்து அந்த ஜாதகம் வெளியே வந்துடும். சரி, குருவும் பார்க்கல, அப்ப என்ன செய்யறது அப்படின்னா லக்னாதிபதி, 5ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அப்பயும் அவங்களுக்கு வந்து அந்த பாதகம் வராது. சரியா? இப்போ ஒரு டவுட் வரும். அதாவது எப்படின்னா குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்ததிபதி பார்க்கிறார், 9ஆம் இடத்ததிபதி பார்க்கிறார், அல்லது லக்னாதிபதி பார்க்கிறார், அல்லது நான் சொன்ன 4 ராசியில எதுலையாவது ஒண்ணுல உட்காந்துருக்காங்க. இப்போ 5 விதமான கேரக்டர் இருக்குது இதுல. இப்ப நான் சொன்ன இந்த ஒரே ஒரு பலன்ல எது, சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குது. இந்த சூரியன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்திருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நிக்காது, மாங்கல்யம் நிக்காதுங்கிறது பலன். ரைட்டா? அப்படி எடுத்துக்கோங்க. ஆனா இதுக்கு விதிவிலக்குகள் என்ன கொடுக்குறான், நான் வந்து அந்த ராசி சொன்னேன் இல்லையா, மேஷம் விருச்சகம் சிம்மம் இந்த இது இல்லாம மகரம், இந்த 4 ராசியில சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. ஏன் வராது? இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கல சூரியனோ செவ்வாயோ ஆட்சியாவோ உச்சமாவோ உட்கார்ந்துருந்தா இந்த பிரச்சனை இல்லை சார். அடுத்த பாயிண்ட், இது ஒரு கேரக்டர். அடுத்த கேரக்டர், இந்த காம்பினேஷன் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது இந்த 4 ராசியில இல்லையா, வேற ராசியில சேர்ந்திருக்கு அப்படின்னா அதை குரு பார்த்துட்டாருன்னா அப்பயும் அடிவிட்டு போயிடும். 2வது கேரக்டர். சரியா? அடுத்தது, இந்த குருவும் பார்க்கல, அந்த பர்டிகுலர் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதியோ 5ஆம் இடத்ததிபதியோ 9ஆம் இடத்ததிபதியோ அதை பார்க்குறாங்க, அப்பவும் அடிவிட்டு போயிடும், இந்த தோஷம் நடக்காது. சரி, 3 கேரக்டர் ஆச்சு. 4வதா எடுத்துக்கோங்க. அதாவது 5, 9க்கு அதிபதிகள் பார்க்கறதுங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்றான். இந்த 4வது பாயிண்ட்ல இந்த சூரிய தசையோ செவ்வாய் தசையோ வராம இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பையும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்ப பாருங்க, ஒரு ஜாதகத்துல நமக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா அந்த குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா பாதிக்காம இருக்கிறதுக்கு இத்தனை கேரக்டர் இருக்கு. சரி, இப்ப இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இதையும் இன்னும் ஸ்க்ரூட்டனிங் பண்ணுங்க, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. இந்த 4 கேரக்டர்ல எது இருந்ததுன்னா, அதாவது உயிராபத்துங்கிறது ஒன்று சொல்லுவாங்க, அல்லது வந்து சண்டை சச்சரவு ஓட்டு பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது, அல்லது உடம்புக்கு சரியில்லாமல் போய் அதனால தாம்பத்தியம் இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது, அல்லது பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக மனைவியும் குழந்தைகளையும் தனியாக கொண்டு போய் விட்டுட்டு அதனால பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்ல இந்த 4 பாயிண்ட்ல இந்த 4 கேரக்டருக்குள்ள ஒன்றில் தான் வரணும். அந்த மாதிரி வந்தால் யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது? இப்போ பாருங்க, இந்த 4 ராசி சொன்னோம் இல்லையா, மேஷம் விருச்சகம் மகரம் சிம்மம், இந்த 4 ராசியில எந்த ராசியில சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அது லக்னத்துக்கு 7ஆம் இடமா இல்லாத பட்சத்துல, அவங்க எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடமா இல்லாத பட்சத்துல அந்த திசையே நடந்தாலும் அவங்களுக்கு இடையில பிரிவினைகள் வராது, குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஓடிடும், பிரச்சனையே கிடையாது. சரியா? அடுத்தது, இந்த சூரியன் திசையோ அல்லது செவ்வாய் திசையோ வரவே இல்லை, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு, அப்பையும் அந்த குடும்பத்துல பிரச்சனை வராது. சரி, இதையும் விட்டுருவோம். இப்ப 2 பாயிண்ட் ஓவர். 3வது, குரு பார்க்கிறார் இப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப பிரச்சனைகள் வரும்.
ஆனா வர்ற பிரச்சனைனால அது பெருசா பஸ்ட் ஆகி குடும்பம் பிரியிற அளவுக்கு போகாது. அது அந்த புகை மட்டும்தான் இருக்குமே தவிர, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு வாங்கல, அது மாதிரி புகை இருக்குமே தவிர, ஆனா பிரிய மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தங்கள்லாம் இருக்கும். எப்படி, எங்க வீட்டுக்காரர் எல்லா இதுலயும் நல்ல மனுஷன்தான், எல்லாத்தையும் நல்லா நடத்துவார், எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா செய்வார், ஆனா மனைவியுடைய மனசை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். அல்லது என் மனைவி ரொம்ப நல்லவதான், எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு செய்யறதாகட்டும், எங்க தாய் தாப்பனாருக்கு செய்யறதாகட்டும் நல்லத்தையும் செய்வா, ஆனா கோவம் மட்டும் வந்துச்சுன்னா பேயாட்டம் ஆடி விட்டுறாடா, அப்ப அவளை மனைவியாவே ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல எத்தனையோ பேர் இருப்போம் இல்லையா? இப்ப இதெல்லாமே அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை குரு பார்வை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா இது கரெக்டா வரும். சரி, 1, 5, 9 அதிபதிகள் பாக்குறாங்கப்பா, அப்போ அப்படின்னா இந்த குரு பார்வை மாதிரி வராது. அது என்ன ஆகும்னா, உத்தியோகத்துக்காக தொழிலுக்காக பிரிஞ்சு போய் வேற ஊர்ல இருப்பாங்க, அல்லது பெரியவங்களுக்கு உடம்புக்கு முடியல, அல்லது குழந்தைகளுடைய படிப்புக்காக அந்த குடும்பம் பிரிஞ்சு சேர்றதுக்கான அமைப்பு இருக்குங்கிற பாயிண்ட்டை தான் இந்த இடத்துல அந்த திசையில காமிக்கும். அப்போ அந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு மாதிரியான விஷயங்களை மாத்தி 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 சொல்லிட்டே வரும்னு சொல்றேன் இல்லையா? அப்போ இதை புரிஞ்சுக்கிறது தான் சார் ஜோசியம். சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, புருஷனோட ஒத்து போக மாட்டா, அல்லது பொண்டாட்டி கிடையாது, அல்லது 2 பொண்டாட்டி கிடையாது, இது சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா எல்லாத்துக்கும் அது அடாப்ட் ஆகாது. சரி, அதே மாதிரி இப்போ கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல ஒன்றில் போட்டிருந்தேன். அதாவது புதன் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா பொன்புதன் இரண்டிங்கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் இவரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகினல் வித்தை கூறேனா. கணக்கன்னு சொல்லக்கூடிய புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்ல கல்வி சொல்லு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. புதனோடு வியாழம் இரண்டின் புண்ணியரவர்களோடி சதமிடு 6 சார்ந்திட வித்தை இல்லான் 13 திரிகோணத்தில் பகரு கேந்திரங்கள் தன்னில் விதமுடன் நின்றாராகில் வித்தையால் மிக வாழ்வானேங்கிறான். படிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி விதவிதமா சொல்லிட்டு போறான். எது, இந்த புதனை வச்சு. ஏன்னா புதன் புத்திசாலி, அறிவாளி. சரியா? அந்த அறிவாளி நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல, அப்பத்தியான் அவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல அது வருது. இப்போ இந்த புதன் கெட்டு போச்சியா ஒருத்தருக்கு, அதாவது வக்கரம் ஆயிட்டார், நீசம் ஆயிட்டார், 6, 8, 12க்கு போயிட்டார், ராகு கேதுவோட சேர்ந்துட்டார், அப்போ இந்த புதன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இந்த பாதிக்கப்பட்ட புதன் ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா அந்த ஜாதகன் படிப்புக்கு லாயக்கு இல்லையா? ஏன்னா புதனா இருந்ததுன்னா தமிழ் வித்தை பெருகும் அப்படின்றான். அதே புதன் கணித வித்தை பெருகும் அப்படின்றான். அப்ப இந்த தமிழ் வித்தை, கணித வித்தை, தமிழ் வித்தை இப்ப யாரும் படிக்கிறதுல விடுங்க. யாரு பிஏ தமிழ் படிக்கிறதுங்கிறது மார்க் எதுவும் கம்மியா போச்சுன்னா கடைசியில எங்கிட்ட எதுலயாவது சேர்த்து விடுன்ற மாதிரி அந்த கண்டிஷன்ல தான் சேர்க்கிறாங்க. அதை விட்டுருங்க. இந்த மேத்ஸுங்கிறது அதாவது ஆடிட்டர் ஆகட்டும், கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஆகட்டும், ஐசிடபிள்யூ ஆகட்டும், ஐசிஎஸ் ஆகட்டும், இன்னும் என்னென்ன கணக்கு சார்ந்த படிப்புகள் இருக்கோ, ஏன் என்ஜினியரிங் மேக்ஸ் M1 M2 எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரியான மேத்ஸ் அத்தனையும் புதனை வச்சுதான் வரணும். அப்போ ஒருத்தருக்கு புதன் கெட்டு போச்சுன்னா இவர் இன்ஜினியரிங் படிக்க லாயக்கில்லை, ஆடிட்டர் படிக்க லாயக்கில்லை, படிப்புக்கே லாயக்கில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சரி, இது எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா ஏமாந்துருவோம் ரசா. அப்படிலாம் போனோம்னா நீ உனக்கு புதன் கெட்டு போச்சு, நீ படிக்க மாட்ட, உருப்பட மாட்டேங்கிற மாதிரியான பாயிண்ட்ல எடுத்துட்டு போனோம்னா நிச்சயமா பாதிக்கப்படும். அப்போ பலன் கணிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கங்களேன், அதுக்கு ஒரே ஒரு விதியை மட்டும் எடுத்துட்டு போய் வச்சு பலன் கணிச்சிருவோமா அப்படின்னா கணிக்க முடியாது. அப்படி கணிச்சிங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு ரைட்டா வரும், பல ஜாதகங்களுக்கு தவறா வரும். அப்ப எந்த இடத்துல ஒரு கிரகம் பாசிட்டிவா வேலை செய்யுது, எந்த இடத்துல ஒரு கிரகம் நெகட்டிவா வேலை செய்யுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்போ சிம்ம ராசி எடுத்துக்கோங்க, சிம்ம லக்னம் அல்லது கடக லக்னம், இவங்களுக்கு சனி தசை நடந்ததுன்னா அந்த குடும்பம் கெட்டு போயிடும், கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். ஆனா சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சனி தசை எல்லாத்துக்குமே பிரிச்சிருச்சா அப்படின்னாக்க அந்த சனி தசையில கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் குழந்தை குட்டின்னு உருவானவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கலாம். எது, இந்த ஜாதகம் பார்த்துக்கிட்டே வர்றப்போ கடக லக்னத்துக்காருக்கு சனி தசையில தாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சு, தொழில் ஆரம்பிச்சேன், குழந்தை குட்டி பிறந்தது, என் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் நான் பிரமாதமா சம்பாரிச்சேன்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ வரும்? இதே கடக லக்னம் சிம்ம, நம்ம எடுத்து கடக லக்னம் சிம்ம லக்னமா இது அவ்வளோதே உருப்படாது, சனி தசை தானே உருப்படி இருக்காது அப்படின்னாக்கா அப்படி இல்லை. இது நம்ம அதாவது உத்தேசமா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பலன் தானே தவிர இட்ஸ் நாட் அன் அக்யூரேட் பலன். 100 ஜாதகத்துக்கு சொன்னோம்னா 2 ஜாதகத்துக்கு வேணா சரியா வரும், அந்த மாதிரி எடுத்துட்டு போனோம்னா, அல்லது 10 ஜாதகத்துக்கு 100 ஜாதகத்துக்கு 50 ஜாதகத்துக்கு சரியா வரட்டும்யா, பாக்கி 50 ஜாதகத்துக்கு ரிவர்ஸ்ல போகும். அப்போ இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சனி அங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறாரா. சனி 7ல் நின்றுச்சுன்னா, சிம்ம லக்னத்துக்கு 7ல் சனி நின்றுச்சுன்னா அவனை கெடுத்து விடுமியா, குடும்பத்தை பிரிச்சு விடும் அப்படின்னம்னா 7ல் சனி நின்று குடும்பத்தை பிரிக்காத ஜாதகமும் உண்டு. எப்படிப்பா அப்படின்னா அந்த சனி வக்ரமா இருக்கலாம் இல்லையா?
சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. சனி வக்ரமும் ஆகல போ. அதாவது சிம்ம லக்னத்துக்கு 7ல சனி உட்கார்ந்திருக்கார், ஆனால் சனி வக்ரமாகவில்லை. அப்ப சனி வக்ரமாகலன்னாலும் ஆட்சியான சனி அப்ப குடும்பத்தை பாதிக்கணும்ல அப்படின்னா அந்த குடும்பம் அமைதியா ஓடுது அப்படின்னுவாங்க. ஏப்பா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் ரீசன் எடுத்துக்கோங்க. அதாவது பூரட்டாதி காலில் உட்காந்துருக்கார், சிம்ம லக்னம், பூரட்டாதி காலில் சனி உட்காந்துருக்கிறார், கும்பத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிருவோம். இப்போ குரு வந்து இங்கே நீசம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த சனி தசை நடந்ததுன்னா அந்த சனி தசை குடும்பத்தில் பிரிவினையை கொடுக்காது. எது வக்ரம் ஆகலைனாலும் கொடுக்காது. சரியா? அப்போ சப்போஸ் வந்து அந்த குரு வக்ரமா இருக்கார், எது இதே சிம்ம லக்னம் 7ஆம் இடமான கும்பத்துல சனி உட்கார்ந்திருக்கார். அந்த சனி உட்கார்ந்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் காலு. அந்த பூரட்டாதிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு வந்து நீசம் அடைஞ்சிருக்கார் அல்லது நீசம் அடையல வக்ரமா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பவும் இந்த சனி தசை நடந்ததுன்னா இந்த குடும்பம் பிரியாது. சத்தம் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனா அந்த சத்தத்தோடய போயிடும். சிலர் கேட்பாங்கல்ல, இது கடைசியில என்னதே ஆகும், புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்குறாங்க, டைவர்ஸ் தான் ஆகுமா இல்ல திருப்பி ஒன்று சேர்ந்து பொழைப்பாங்களா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து உட்கார்றாங்கல்ல, இந்த ரூல் அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா மேட்ச் ஆகும். அவங்க ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல பலன் கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, புதன் வித்யாகாரகன் அப்படின்றோம். புதன் வந்து படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகம். புதன் நல்லா இருந்தா ஒருத்தனுக்கு படிப்பு வரும் அப்படிங்கிறோம். ஆனா ஒருத்தருக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கும். அந்த சனி தசையில அவர் படிச்சு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல நான் வந்து PhD வாங்கியிருக்கேன் பாரு. புதன் தானேயா படிப்பு, புதன் தசையே நடக்கலையே, அப்ப சனி தசையில எப்படி படிச்சான்? சனி வந்து பாவ கிரகம் தானே, படிக்கப்படாதுல்ல அப்படின்னாக்க நிச்சயமா படிக்க வைக்கும். அதே இது சூரிய தசை நடக்குது, டெக்னாலஜி ரிலேட்டடா படிப்பாரு, இல்லாட்டி அரசாங்க வேலைக்கு படிச்சு IAS IPS IFSங்கிற மாதிரியான அந்த உயர்வான படிப்புகளை நோக்கி போயிருப்பாரு. எப்படி போனாரு? புதன் தசை தான் நடக்கல இல்ல, புதன் தானே வித்யாகாரகன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஜோதிடத்தை வகுத்து கொடுத்த வல்லார்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னென்ன கிரகம் இதுக்கு அசைன் ஆகும். அப்போ ஒரு பிளானட் இன்னொரு பிளானட்டோட வேலையை செய்யும். சார் குரு புத்திரகாரகன்னு சொல்றோம் சார், ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு குரு தசை தானே நடக்கணும். சனி தசை நடக்கல புள்ள பெக்கிறாரு, சூரிய தசை நடக்கல புள்ள பெக்கிறாரு, ராகு தசை கேது தசை நடக்கல குழந்தை கிடைக்குது. அப்ப அதெல்லாம் எப்படி? ஆனா அந்த புத்தி வந்திருக்கும். இல்லப்பா அந்த புத்தி இல்லாதப்பவும் நடக்கும், குழந்தை வாக்கியம் கிடைக்கும். இது மாதிரியான சூட்சுமங்கள் நிறைய இருக்கு எதுல, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ எதுக்கு வந்து இப்ப ராகு தசையில ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்குது, அப்புறம் ஏன் புத்திரகாரகன்னு குருவை சொல்லணும், ஏன் ராகுவை சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல எல்லா புத்திலையும் எல்லா தசையிலையும் புத்திரன் கிடைக்கும் அல்லது வந்து தொழில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது என்ன சனி மட்டும் தொழில்காரங்க அல்லது சனி மட்டும் ஆயுள்காரங்க? ஏன் சனி தசையில தான் ஒருத்தன் செத்து போறானா இல்ல ஒருத்தன் பொழைக்கிறானா பிறந்து வர்றானா அப்படின்னாக்க எல்லா தசையில தானே இருக்கிறேன், எல்லா தசையில தானே சாகுறேன், அப்புறம் என்னத்தை போய் சனி ஆயுள்காரங்க நடுவுல? அதுதான் ஜோசியம் சார். அப்போ நமக்கு வந்து அடிப்படையை புரிய வைக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து பல விதங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. இந்த ஸ்டெப்புப்பா, இப்படி ஒரு ஸ்டெப்பா ஏறி போனோம்னா நீ 20வது மாடியை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மால் என்ன பண்றது, அந்த 10 படி ஏறிட்டு அதுலயே ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. எது சூரியன்னா தகப்பனாருக்கு காரகத்துவம் அப்படின்றதோட நின்னுக்கிறது. ஆனா சூரியன் மட்டும் இல்ல, சனி கூட தகப்பனாருக்கு காரகத்துவமா வரும், புதன் கூட தகப்பனாருடைய இதா வரும். எப்படி இது எப்படி பாசிபிலிட்டிஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன். தனுசு லக்னத்துல பிறந்த ஒருத்தனுக்கு 9ஆம் இடம் எது சார்? சிம்மம். அது சூரியனுடைய வீடு. அப்ப சூரியன் தகப்பனாரை குறிக்குது, ரைட், ஓகே, கரெக்டுப்பா, நீ சொன்ன சர்த்தியாப்பா அப்படின்னுக்கலாம். கன்னியா லக்னத்துல பிறந்தவனுக்கு 9ஆம் இடம் எது? ரிஷபம் தானே. ரிஷபம் பொண்டாட்டியை குறிக்கிறது தானே சுக்கிரன். ஆனா அது தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப அந்த ஸ்தானாதிபதி should be in the strongest position. எது? வீனஸ் நல்லா இருக்கணும். எப்படிப்பா? இங்கதான் பொண்டாட்டியை தானே குறிக்கும் அந்த சுக்கிரன் அப்படின்னாக்க இந்த இடத்துல அது செல்லுபடி ஆகாது. சரியா? அப்போ ஒரு பலன் எடுக்கணும்னா மினிமம் 3-4 கேரக்டர் இருக்கணும், 4 ஃபினாமினாவது கரெக்டா வரும். எப்படி வரணும்? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. அதே தகப்பனாரே எடுத்துக்குவோம். அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, முதல்ல வந்து லக்னத்துக்கு 9ஆம் இடம், அப்புறம் 9ஆம் இடத்து அதிபதி, 2 பாயிண்ட் ஆச்சு. இன்னும் 9ஆம் இடம் கன்னியா லக்னமே எடுத்துக்கங்க, எடுத்துக்காட்டு சொன்னதே வச்சுக்கிடுவோம். ரிஷபம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து சூரியன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3 கேரக்டரும் கரெக்டா இருந்தா அந்த ட்ரைபேடை நிப்பாட்டி போட்டோ எடுத்துடலாம். எது? தகப்பனார் நல்லா இருப்பாருன்னு சொல்லிடலாம்.
இதுல ஏதாவது ஒண்ணு நோண்டி அடிக்குதுன்னு வைங்க, எது சூரியன் பஞ்சாயத்துல இருக்கார், அல்லது சுக்கிரன் பஞ்சாயத்துல இருக்கார், அல்லது ரிஷபம் வந்து கேதுவுடைய ஆதிபத்தியத்துல நிக்குது, கேது போய் அங்க உட்கார்ந்துருக்கார், அல்லது 4 பாவ கிரகங்கள் அந்த ரிஷபத்தை பாக்குது அப்படின்னா எங்கனையோ ஒரு பக்கம் இவங்க அப்பாவுக்கு பிடிங்கிரும். அது ஆயில்ல பிடுங்கலாம், பொருளாதாரத்துல பிடுங்கலாம், அல்லது குடும்ப ஒற்றுமையில பிடிங்கிட்டு போயிடலாம், அல்லது இந்த பையனுக்கும் அவங்க அப்பனுக்கும் வர்ற ஒற்றுமையில பிடிங்கிட்டு போகலாம். ஸோ எங்கனையோ ஒரு பக்கம் பிடிங்கி விட்டு போயிடும். அப்போ இந்த 3 கேரக்டரும் கரெக்டா இருந்தா தான் அவங்க அப்பாவுக்கு சரியா வரும் அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சூரியன் நீசமாயிருக்கா, சூரியன் நீசமாயிருச்சாம்பியா, தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க, சந்திரன் சனியோட சேர்ந்துருச்சு தாய்க்கு ஆகாதுன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, குருட்டு போன இருட்டில் போய் விழுந்த கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணா போலாமே தவிர இது அக்யூரேசி கணக்கு வராது. கணக்கு எப்படி எடுக்கணும், தகப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய கேரக்டரைசேஷன், அவருடைய டெவலப்மெண்ட், அவருடைய ஃபைனான்சியல் பொசிஷன், அவருடைய ஆயுள் தான், அவருடைய ஆரோக்கியம், இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும். அந்த 9ஆம் இடம் சூரியன், அந்த 9ஆம் இடத்ததிபதி, இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது, அந்த தசை நடத்துகிற கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்ன தசை நடக்குதோ அந்த தசை நடத்துகிற கிரகம் இந்த 9ஆம் இடத்துக்கும் அந்த 9ஆம் இடத்ததிபதிக்கும் சூரியனுக்கும் வந்து எப்படி இருக்கார், இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார். இப்போ இந்த 3மே மறையுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தசை நடக்குதியா, அந்த தசைக்கு 9ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல நின்று தசை நடத்துறார், 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல நின்று தசை நடத்துறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 9ஆம் இடத்ததிபதி இருப்பார் இல்லையா, அவரும் இந்த தசை நடத்துகிற கிரகத்துக்கு 6, 8, 12 இருக்கார், சூரியனும் அந்த தசை நடத்துகிற கிரகத்துக்கு 6, 8, 12 இருக்காரு. இப்ப மாட்டிக்குவேன் தகப்பேன், சரியா. அப்போ இந்த பொசிஷன்ல இவங்க அப்பா வந்து கண்டிப்பா பாதிக்கும் ஏதாவது ஒரு விதத்துல. அது எந்த புத்தியில பாதிக்கும்ங்கிறத நம்ம அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணலாம், சரியா. அப்போ இந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மறையக்கூடாது. அதே மாதிரி புத்தி நடத்துற கிரகத்துக்கு இந்த கேரக்டர் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சதுன்னா அந்த டைம் சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியா நம்ம இப்போ அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு சொல்லலாம், சரியா. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப சூரியன் நீசமானவனுக்கெல்லாம் தாய்ப்பன் செத்து போயிடுவாரு, சந்திரன் நீசமானவனுக்கெல்லாம் அம்மா செத்து போயிடுவாங்க, செவ்வாய் வக்ரமாயிருக்காரு நீசமாயிருக்காரு, சகோதரனே கிடையாது உனக்கு, சகோதரியே கிடையாது அப்படின்னாக்க எங்க வீட்டுல 16 உள்ளப்பா அந்த காலத்துல அப்படின்னுவாரு, நம்ம கிழமை உட்காந்துட்டு திண்ணையில உட்காந்துட்டு. அப்ப இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பார்ப்போம், அப்பத்தான் நல்லா இருக்கு. அதை ஒரு கேள்வியாகவும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இப்போ இந்த பர்டிகுலர் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. 1974 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 9:50 AM பிறந்த திண்டுக்கல்னு கூட வச்சுக்கோங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கமெண்ட்ல தான் கேட்டிருந்தார் இதை. இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது வந்து மேஷ ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம், கரெக்ட் தானே. சரி, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார், கேது தசை. ஏன்னா அஸ்வினிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ பிகினிங் ஆஃப் த மகா தசைங்கிறது கேது தசை. எவ்வளோ நாள் இருந்திருக்கு, ஒரு 4 வருஷம் 4 மாதம் இருந்திருக்கு, ரைட்டா. இப்போ இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமாகி விட்டார், சரியா, கரெக்டு தானே. ஏன்னா லார்ட் ஆஃப் அசண்டன்ட் மெர்க்குரி இந்த டெபிலிட்டேட்டட் பொசிஷன் இந்த 10th ஹவுஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தானே. அப்போ லக்னாதிபதி நீசமாகி விட்டார், வித்தையை குறிக்கக்கூடிய வித்தை ஸ்தானாதிபதி நீசமாகி விட்டார். அதே மாதிரி புதன் வந்து வித்யா காரகன்னு சொல்றோம், அந்த புதனும் நீசமாகி விட்டார். எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் அதுக்கு விதவிதமான கேரக்டர்ல வந்து நிக்குது பாருங்க. லக்னாதிபதியாகவும் வர்றார், 4ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றார், வித்யா காரகனாகவும் வர்றார். இந்த 3 கேரக்டருமே அடி வாங்கிருச்சு, எது, புதன். அப்போ புதன் அவுட்டு இந்த ஜாதகத்துல, ரைட்டா. அப்போ இந்த ஜாதகர் வந்து படிக்க கூடாது. லக்னத்துல சனி செவ்வாய் இருக்கு இல்லையா, முரடானா இருக்கணும், கை நாட்டா இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும். ஆனா இந்த ஜாதகர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட், எதுல, காலேஜ் படிப்புல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, பள்ளிக்கூடத்து படிப்புல இருந்து கோல்டு மெடல் இருக்கு, அதனால காலேஜ் படிப்புல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னா, இப்போ இவருக்கு வந்து இந்த புதன் தசை நடந்திருந்ததுன்னா இவர் கோல்டு மெடல் இல்லை, ஒரு தகர மெடல் கூட வாங்க முடியாது, ரைட்டா. ஆனா அதே சமயத்துல இவருக்கு நடந்த தசை என்ன தசை, சுக்கிர தசை நடந்திருக்கு ராசா. எப்போ வரைக்கும், 23 வருஷம் 24 வருஷம் 4 மாசம் முடிகிற வரைக்கும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசையில இந்த ஜாதகன் இருந்திருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரன் என்ன கண்டிஷன்ல இருக்கார், அதான் அடுத்த பாயிண்ட். இந்த சுக்கிரன் என்ன கண்டிஷன்ல இருக்காரு, 9ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கார், கூட குரு உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே குரு சுக்கிரன் சேர்க்கைங்கிறது அருமையான சேர்க்கை. இந்த 2 கிரகத்துக்கும் வீடு கொடுத்த அந்த சனி வந்து குரு பார்வையிலேயே சிக்கிடுறார். அது மட்டும் இல்லாம உயர்கல்வியை குறிக்கக்கூடிய 9ஆம் இடமான துலாத்தை குரு 9ஆம் பார்வையா பார்க்கிறார், சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு 9ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை சேர்ந்துக்கிட்டு 9ஆம் பார்வையா பார்க்கிறார்.
அப்போ 5ஆம் இடம் உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு குரு பார்வை இருக்கு, பிளஸ் வந்து அந்த ஸ்தானாதிபதியோட குரு சேர்ந்திருக்கார், அதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் குரு பார்வையிலேயே சிக்கிறார், லக்ன கேந்திரம் மாரி நிற்கிறார். அப்ப இந்த பாயிண்ட்ல 5ஆம் இடம் வலுவாயிடுது, 5ஆம் இடத்ததிபதியும் வலுவாகிறார். எது பாவகிரகங்களுடைய சம்பந்தம் இல்லை சுக்கிரனுக்கு, அந்த சுக்கிரன் குருவோட தான் சேர்ந்து நிற்கிறார், அவரும் பாக்கியஸ்தானத்துல நிற்கிறார். சரி, அப்ப குரு சுக்கிரன் காம்பினேஷன்ங்கிறது இருக்கிறதுனால 5ஆம் இடம் பாதிக்கப்படலை, 5ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்படலை. ரெண்டாவது பாக்கியஸ்தானத்தில் நிற்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் யோகத்தை செய்யும். 5, 9 குடையவர்கள் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர். 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் எங்கே உட்கார்ந்தாலும் நல்லது செய்வாங்க. அதே 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ உட்காந்துருக்கக்கூடிய பாவகிரகங்கள் கூட நல்லது தான் செய்வாங்க. இங்கே 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்ததிபதி இன்னொரு திரிகோணத்தில் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். அந்த திசை நடக்குது, அந்த திசையில் இந்த ஜாதகர் ஜெயிக்கிறார். எது இவர் கேட்குற அந்த இதெல்லாம் வருது, எதெல்லாம் மெடல் கடல்லாம் வருது, கோல்டு மெடல்லாம். இன்னொரு பியூட்டி பாருங்க, இதுக்கு ஸ்தான பலம் மட்டும் இல்லை, சார பலமும் இருக்கு. அதாவது சுக்கிரன் யார் சாரம் வாங்கியிருக்கார்? குரு சாரம். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வாங்கியிருக்கார். பூரட்டாதிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு எங்க உட்கார்ந்துருக்கிறார்? சுக்கிரனோட தசநடத்தக்கூடிய கிரகத்தோட உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவனா அதுக்கு திரிகோணத்துல உட்காந்துருக்கான், லக்னத்திலையும் ஸ்ட்ராங் ஆகிறார். அப்போ இங்க வந்து இந்த சுக்கிரன் படு ஸ்ட்ராங்கா நிற்கிறார்னு அர்த்தம். இந்த சுக்கிர தசையில இந்த ஜாதகம் ஜெயிச்சே ஆகணும். எது அது கல்வியா இருந்தா கல்வி, தொழிலா இருந்தா தொழில். அப்ப 23, 24 வயசு வர்ற வரைக்கும் நடக்கிறதுங்கிறது அந்த சுக்கிரன்கிறதுனால கல்வியில கண்டிப்பா ஜெயிச்சு கொடுத்துரும். அதுதான் கோல்டு மெடல். ஆனா இந்த ஜாதகத்தை பார்த்ததும் புதன் வித்யாகாரகன் நீசமாகி விட்டார், உனக்கு மாமன் வர்க்கம் நாசமாய் போகும், நீசமாய் போகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது தப்பா போயிடும். அல்லது உனக்கு கணக்கே வராது, படிப்பே வராது, நீ பட்டமும் வாங்க மாட்ட, நீ எல்லாம் காகிதத்துல பட்டம் செஞ்சுதான்டா காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கணும்னு இருந்தோம்னு வைங்களேன், அந்த பலன் தப்பா போயிடும். லக்னாதிபதி நீசம் ஆயிட்டார், உனக்கு அல்பாயுசுல உயர்வே நீ அப்படின்னம்னாக்கா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. காரணம் லக்னத்தை குரு பார்க்கிறார், தீர்க்க ஆயுசை கொடுத்துடணும். 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது யோகம், அப்ப தீர்க்க ஆயுளை கொடுக்கணும். அப்போ இப்ப பாருங்க, ஆயுள் காரகனை குரு பார்க்கறது, சனியை குரு பார்க்கறது. இப்ப நம்ம எடுத்துக்குவோம், இங்க சனி செவ்வாய் சேர்ந்துருக்குல்ல அப்படின்னம்னா, சனி செவ்வாய் சேர்ந்தா ரசா இருக்கு, ஆனா சனி தசையோ செவ்வாய் தசையோ நடக்கல, நீ அதை பத்தி பேசு, அப்ப அது எடுபடும், இப்ப எடுபடாது. அப்போ இங்க அந்த சுக்கிர தசை நடக்கிறப்ப இந்த சுக்கிர தசையில இந்த ஜாதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் பிரமாதமாகவும் இருக்கணுங்கிறது இப்படித்தான் சார். ஆனா நம்ம படிச்சது வந்து புதன் வந்து வீக் ஆவார் ஸ்ட்ராங் ஆவார்னு படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா. இந்த ஜாதகர் தான் கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்கார்? மை லக்னா லார்ட் இஸ் புதன் அண்ட் லக்னா இஸ் மிதுனா, மெர்குரி இஸ் டெபிலிட்டேட்டட் இன் ரேவதி, பட் ஐ எம் எ கோல்டு மெடலிஸ்ட், தேர் இஸ் நோ நீச்ச பங்கம் எய்தர். ஹவு டு யூ அக்கௌண்ட் ஃபார் மை கோல்டு மெடல்? நீ எப்படி என்னுடைய கோல்டு மெடலுக்கு டெரிவேஷன் கொடுப்ப, எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்கார். மை 6th and 8th லார்ட் ஆர் 11th and 9th லார்ட் ஆர் லக்னா இன் ஆருத்ரா. இங்க பாருங்க, இதுல இன்னொன்னு சொல்லிட்டார். அதாவது இந்த சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து நிக்குது இல்லையா, இந்த மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் காம்பினேஷன்ங்கிறது எதுல நிக்குதுங்கிறத ஒரு நோட் கொடுத்துருக்காரு பாருங்க. செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆங்கால், சனி திருவாதிரை நட்சத்திரம் 1ஆங்கால், இவங்க 2 பேருமே திருவாதிரையில் நிற்கிறாங்க. இது வேற மாதிரியான பூமப், இதுக்கு நம்ம வேற ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதனால இந்த இடத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. பட் ஈவன் தோ லார்ட் ஆஃப் 6th and 11th ஹவுஸ் அப்படின்னு எடுத்துட்டா மார்ஸ் இந்த அசண்டன்ட், லார்ட் ஆஃப் 8th and 9th ஹவுஸ் அப்படின்னு எடுத்துட்டா அவர் சாட்டர்ன், he is also in the ascendant, ரைட்டா. இப்போ 6th லார்டு கனெக்டட் வித் 8th லார்டு இந்த அசண்டன்ட் அண்ட் ஆல்சோ ஆஸ்பெக்டட் பை ஜூபிட்டர் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வருது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது எய்தர் சனி திசை ஆர் மார்ஸ் மகாதசை நடக்குதுன்னா அப்போ இது சம்மந்தமாக நம்ம அனலைஸ் பண்ணலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சுக்கிரன் இருக்கார் இல்லையா, சுக்கிரன் வந்து இந்த படிப்பை கொடுத்தது எப்படி? ஏன்னா அந்த கேள்வி அதை நோக்கி தான் அவர் கொண்டு வந்திருந்தாரு, அதனால தான் அதையும் கொண்டு வந்துட்டேன். அப்போ படிப்பை வந்து எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு ராகு தசைக்கு வந்துட்டார், ஆல்ரெடி ஹஸ் கிராஸ்டு த மார்ஸ் மகாதசை. அப்போ மார்ஸ் தசை கிராஸ் பண்ணதுனால தான் இவருக்கு ஜோசியத்தில் இந்த அளவுக்கு ஆர்வம் வந்து இறங்க முடிஞ்சிருக்குது. ஏன்னா செவ்வாய் தசை அந்த அளவுக்கு டீச்சிங் பண்ணியிருக்கோம், அதனால ஜோசியத்துக்குள்ள இறக்கி விட்டுருச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த கோல்டு மெடலை அவர் கேட்டார் இல்லையா, ஹவு கேன் யூ ஜஸ்டிஃபையா, என்ன கொடுத்துருந்தாரு, ஹவு யூ கேன் கிவ் த எக்ஸ்பிளனேஷன், ஹவு டு யூ அக்கௌண்ட் ஃபார் மை கோல்டு மெடல் அப்படின்னு கொடுத்துருந்தாருல. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது ஒரு பலன் எடுக்கிறதுனா நம்ம இத்தனை விஷயங்களையும் கால்குலேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தால் தான் கரெக்டாக எடுக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு இல்லை
அவருக்கு புதன் நீசம், அவருக்கு சனி நீசம். ஏலே இவருக்கு குரு வக்கரம்டா, நீ பிச்சைக்காரனா தானே தெரிவ அப்படின்னம்னா லட்சக்காரனா தெரியுமா சார்? சார் தனுசு லக்னத்துக்கு மேஷத்துல குரு வக்ரம், சரியா? அல்லது சிம்ம லக்னத்துக்கு குரு 6ல நீசம், அந்த குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு தசை கோடீஸ்வரன் ஆக்கிரும் அந்த ஜாதகனை, சரியா? இதே மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னம் வேணாம், சிம்ம லக்னத்துக்கு தனுசுல குரு மூலத்திரிகோண ராசியில ஆட்சியாகி நிற்கிறாருன்னு வைங்க, காசுக்கு நம்ப சிரமப்பட்டு போயிருவான். வாழ்க்கையில பார்க்காத கடனை பார்ப்பான் சார் அந்த பீரியட்ல. அப்போ இந்த மாதிரியான பொசிஷனை புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க, இதுதான் ஜோசியம். சரியா? சூரியன் முதல் கேது ஈராக இருக்கிற 9 கிரகத்தையும், மேஷம் முதல் மீனம் ஈராக இருக்கக்கூடிய 12 ராசியும், அஸ்வினி முதல் ரேவதி ஈராக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணா பார்த்தாது. இது எங்கிட்ட டிரைவ் பண்றதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது எப்போ வரும் அப்படின்னா, நிறைய படிக்க படிக்க வரும், பழக பழக வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம்ன்றான். ஸோ அந்த வகையில் நம்ம பழக பழக அத்தனையும் சேரும். அதுவும் அதென்ன சொல்லுவாங்க, படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமள் பூந்தாமரை போன்ற கையும் துடிகிடையும் அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்றது கம்பர் வாக்கு. கல்லே கவி சொல்லும்டா அப்படின்னு சொல்றேன். அப்புறம் நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது, தைரியம் மட்டும் மனசுல இருந்தா போதும், நிச்சயமா ஜோசியரா வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.